அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கும்பகோணம் கடப்பா தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அது பெரிய வேலையே இல்லை, ரொம்ப சிம்பிள். கும்பகோணம் கடப்பானா நம்ம பெரிய ப்ராசஸ்ன்னு நினைப்போம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நம்ம எவ்வளோ எளிமையாகவும் எவ்வளோ சிம்பிளாகவும் டக்குன்னு செய்கிறோன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று, ஆனால் ரொம்ப இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் இல்லாமல் நல்லா ஒரு குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். பேர் தான் கும்பகோணம் கடப்பான்னு இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு முறை, அடிக்கடி செய்வீங்க. நம்ம குருமா தான், அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப விட்டுறாதீங்க, அடியில் பிடிச்சிக்கும். இந்த பருப்பு நல்லா குழஞ்சிரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பும் உருளைக்கிழங்கு ரொம்ப மைய கரைக்காமல் சும்மா அங்கங்கே உருளைக்கிழங்கு நம்மளுக்கு தெரியணும். இந்த கடப்பா எதுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப செம்மையாக இருக்கும். இதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு இருக்கும், அவ்வளோதான். சிம்பிளான மசாலா தான். வாங்க, அதுக்கு இப்போ கடலெண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த தேங்காய் விழுதெல்லாம் நல்லா அதிலே நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு துண்டு, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பிரிஞ்சாலை, ஒரு 4 கிராம்பு, அவ்வளோதான். இதுக்கு ஏலக்காய் போட மாட்டாங்க. அன்னாச்சி பூ இருந்தால் அது வேணால் போட்டுக்கலாம், ஆனால் இதுவே போதுமானது. இதுக்கே நல்ல ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமாக. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது, கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் அப்படியே நம்ம அந்த லைட் எல்லோ கலரில் இருக்கும். இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது, பச்சை மிளகா காரம்தான். அதுக்கு நம்ம ஒரு 4 மிளகா எடுத்துட்டு பாதி நம்ம இந்த தேங்காயோட போட்டு அரைச்சிக்கணும். மிச்சம் இதை நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் இப்படி நம்ம இந்த மாதிரி நீங்கள் பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூட் ஆகுறது தான் இந்த கும்பகோணம் கடப்பா. இது கும்பகோணத்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம குருமா செய்வோம், அதிகமாக இந்த கடப்பா செய்ய மாட்டோம். ஆனால் குருமாவோட ஈஸியான வேலை இந்த கும்பகோணம் கடப்பா. டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் மசாலாவோடு சேர்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கும்பகோணம் கடப்பா. இது பேர் பார்த்துட்டு இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப வேலை இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம சாதாரணமான நம்ம குருமா வைக்கிறதோட சிம்பிளான ஒரு வேலை. இப்போ அதுக்கு ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். இதுலேயும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம இதுக்கு மிளகாத்தூள் போட போகிறதில்ல. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இப்போதைக்கு இவ்வளோ போட்டிருக்கோம். குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம்.
இப்போ இது கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி வந்து ரொம்ப கரையணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இதோட டேஸ்ட்டு வந்து அந்த பருப்பு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு தான். நம்ம அரைச்சி ஊற்றிருக்க அந்த குருமா மசாலா, இதோட நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம போட்டிருக்க பாசி பருப்பும் உருளைக்கிழங்குமே அந்த திக்னஸ் வரும். அதனால் பொட்டுக்கடலை போட்டால் ரொம்ப கெட்டியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுவே நம்மளுக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பொட்டுக்கடலைலாம் போடலை. தேங்காய் வந்து எப்படி அரைக்கணும்னா நல்லா வலுவலுன்னு இருக்கணும். அந்த திப்பியாக நம்மளுக்கு தெரியவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தான். நான் வந்து ஒரு துண்டு, நல்ல ஒரு பெரிய துண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 25 கிராம் பூண்டு, ஒரு 25 கிராம் இஞ்சி போட்டாலும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு 150 கிராம் பருப்பு போட்டாலே கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய வரும். ஆனால் இன்றைக்கி நான் 1/4 கிலோ போட்டனால ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம தேங்காயும் அரைச்சி விட்டுருக்கோமா, அதனால் நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கனால கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு தெரியல. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. ஒவ்வொரு பச்சை பட்டாணி போடுவாங்க, கேரட்லாம் போடுவாங்க. ஆனால் வெறும் உருளைக்கிழங்கு பருப்பு இது 2மே வச்சு செய்கிறது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஜார் கழுவுன தண்ணி எல்லாம் ஊற்றி அந்த பருப்பை வந்து நல்லா கரைச்சி விட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். மிளகாத்தூள் போட்டிங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டுக்கு வந்துடும், இல்லாட்டி அந்த குருமா டேஸ்ட்டுக்கு போயிடும். இது வந்து நம்ம அப்படியே ஒரிஜினலாக கும்பகோணம் கடப்பாய் எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு அதிகமான மசாலா கொடுக்கக்கூடாது, அதிகமான எந்த காயும் போடக்கூடாது. வெறும் உருளைக்கிழங்கு. இதுக்கு வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நல்லா சூப்பரான ஒரு கும்பகோணம் கடப்பா. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு குழந்தைங்களுக்கெலாம் நல்ல சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு ஊட்டுறதுக்கு. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான ஒரு கும்பகோணம் கடப்பா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு இருக்காது, அதனால நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கிறோம். நீங்கள் கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு இந்த கலர் போதுமாக இருந்துச்சு.